ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தமிழில் பார்த்துட்ருக்கோம். இது வந்து 63வது சீரீஸு. டேட்டு 1/9/24. நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து கோல்டு மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். கோல்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி 1 2 3 4 5 6 7 8 என்ட்ரியோட இந்த ரேஞ்சிலே சுற்றிட்டுருக்கு. இந்த ரேஞ்சிலேருந்து எப்போ வேணாலும் ஷார்ப்பாக கீழே இறங்கலான்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போகுது, ஆனால் இந்த ரேஞ்சை தாண்டவே முடியல. அதால் இதுதான் கீ பாயிண்ட்டு. நம்மளுக்கு மேக்ஸிமம் இப்போது செல்லில் தான் இருக்குது, 90%. ஒரு சின்ன சின்ன நியூஸ்னால் பவுன்ஸ் பேக் ஆகிட்டு திருப்பி இங்கே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு 8 என்ட்ரியோட லாஸில் தான் இருக்கும் கோல்டை பொறுத்த வரைக்கும். கீழே எப்போ வேணாலும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து சில்வர் பார்த்துட்ருக்கோம். சில்வரில் இப்போதைக்கு எதுவும் கிடையாது, ஆல்ரெடி மூமெண்ட்லாம் முடிஞ்சிச்சு நம்மளோடது. ஏயுடி கேட் அதே போல் எதுவும் கிடையாது. அடுத்தது ஏயுடி சிஹெச்எஃப். ஏயுடி சிஹெச்எஃப்பில் நம்மளுக்கு இந்த இடத்துல வரும்னு சொல்லியிருந்தேன். சிஹெச்எஃப் பேர் எல்லாமே நல்லா சேஃபாக தான் இருக்குது, நல்லா ப்ராஃபிட்லேயும் கொடுத்துட்ருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 என்ட்ரி. 6 என்ட்ரியில் 4 என்ட்ரி ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இந்த 2 என்ட்ரி சின்ன என்ட்ரி வந்து லாஸில் இருக்குது. ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகே, இந்த ப்ராஃபிட்டோட நம்ம இந்த ரேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் ஆகுதா இல்லையான்ட்டு வாட்ச் பண்ணலாம். ஓகே, அடுத்தது ஏயுடி யூஎஸ்டி. ஏயுடி யூஎஸ்டி ஆல்ரெடி முடிஞ்சிச்சு என்ட்ரிஸ், இதுக்கப்புறம் தேவையில்லை நம்ம. அடுத்தது ஏயுடி ஜேபிஒய். ஏயுடி ஜேபிஒயில் 1 2 3 4 5 என்ட்ரி. 5 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட்டில் இருக்குது. இந்த 2 என்ட்ரி லாஸில் இருந்தாலும் இந்த 3 வந்து கவர் பண்ணி நல்லா பொறுமையாக ரேஞ்ச் எடுத்து மேலே போயினுக்குது. ஜேபிஒய் பேர் எல்லாமே சொன்ன மாதிரி தான், மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்சுக்கு போகுதா இல்லையான்ட்டு நம்ம வரப்போகிற வீடியோஸில் இதை பற்றி கவர் பண்ணலாம். அடுத்தது ஏயுடி நியூசிலாண்ட். ஏயுடி நியூசிலாண்டில் நல்ல என்ட்ரிஸ் நிறைய வரும்னு பார்த்தோம். இப்போதைக்கு 3 என்ட்ரியோடு நல்லா மேலே போச்சு. மேலே போன வேகத்தில் பொறுமையாக ரேஞ்ச் எடுத்து கீழே வந்துடுச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன், இன்னொரு என்ட்ரியும் கிடச்சிது. அந்த என்ட்ரியோட இப்போ அதே இடத்துல நின்றுட்டுருக்கு. ஏயுடி நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு லாஸில் தான் இருக்குது. ஆனால் இது எப்போ வேணாலும் பொறுமையாக ரேஞ்ச் எடுத்து மேலே ஷார்ப்பாக மேலே போகலாம். பார்க்கலாம் இந்த இடத்துல நிற்குதா இல்லை இன்னும் இந்த லெவலுக்கு வந்துட்டு ஒரு 2 என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சு தான், இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு இந்த ரேஞ்சில் இன்னொரு என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்கலாம். இங்கே வந்ததுன்னா ஒரு 2 என்ட்ரியாச்சும் கிடைக்கும். இந்த 2 என்ட்ரியோட ஷார்ப்பாக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம், இதை வர போகிற வீடியோஸில் இதை பற்றி நம்ம எப்படி கவர் பண்ணலாம். அடுத்தது கேடு சிஹெச்எஃப். கேடு சிஹெச்எஃப்பில் சேஃபாக தான் இருக்கும். 2 என்ட்ரி சேஃபாக தான் இருக்குது, ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். இது சின்ன லாஸில் இருக்குது, இது நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. ஆவரேஜ் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட்டில் இருக்குது. பார்க்கலாம் இது எந்த லெவலில் க்ளோஸ் பண்ணுதுன்ட்டு நம்ம வரப்போகிற வீடியோஸில் இதை பற்றி கவர் பண்ணலாம். அடுத்தது கேடு ஜேபிஒய். கேடு ஜேபிஒய் அதே மாதிரி தான், ஜேபிஒய் பேர்ன்றதுனால இப்போதைக்கு 1 2 3 4 என்ட்ரி, 2 என்ட்ரி ப்ராஃபிட்லேயே இருக்குது. ஓரளவுக்கு ப்ராஃபிட் ரேஞ்சில் தான் இருக்குது, லாஸ் கிடையாது, சேஃபாக தான் இருக்கும். நம்ம இந்த 4 என்ட்ரி எப்போ ப்ராஃபிட் ஆகுதுன்ட்டு நம்ம வாட்ச் பண்ணலாம். இது ஜேபிஐ பேர்ன்றதுனால எப்போ வேணாலும் ஷார்ப்பாக ஏறி இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது, பார்க்கலாம். சிஹெச்எஃப் ஜேபிஐ எதுவும் கிடையாது. ஹீரோ ஏயுடி ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மார்க் பண்ண ஏரியாவில் வந்து ஷார்ப்பாக நின்றுட்டு இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது, பார்க்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கும்னு பார்த்தோம், என்ட்ரி கிடைக்கல. அதனால் இதை கேர் பண்ண தேவை. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம இன்ட்டு போட்டுடலாம். இந்த என்ட்ரிஸை நம்ம கேர் பண்ண தேவை. இதுக்கப்புறம் வரது அப்புறம் ஏதாவது சிக்னல் வந்து என்ட்ரி கிடச்சிதுன்னா அதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, நம்ம ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், வாட்ச் பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாமா வேணாமான்ட்டு உங்களுக்குள்ளே கேட்டுட்டு
பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேணால் ரியல் அக்கௌண்ட்டில் காசு போட்டு வேணால் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒன்லி எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். அதனால் இதில் வர என்ட்ரிஸ், லாஸஸ் எதுவுமே வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். ஓகே. ஹீரோ கேடில் இப்போது நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி எல்லாமே முடிஞ்சு போச்சு. நல்லா மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே எடுத்துடும். அதோட பியூட்டி என்னென்னா எல்லா என்ட்ரியுமே ப்ராஃபிட்டாக இருக்குது. பாருங்கள், இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கு. இந்த லெவல் வந்துட்டு நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஹீரோ கேடை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே எடுத்தாச்சு. இது கீழே புஷ் பண்ணி போவோன்னு பார்த்தோம், ஆனால் போக முடியல. அதே இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கு. அதனால் அந்த இடத்துல நம்மளுக்கு என்ட்ரிஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் மூவ்மெண்ட் நடந்து இந்த லெவலுக்கு வந்தாலும் வரலாம். வரும்போது இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடைக்கலாம். இந்த இடத்துல என்ட்ரி பக்கத்தில் வரல, தள்ளி வந்துடுறதுனால நம்ம இதை பற்றி நம்ம கேர் பண்ண தேவை, விட்டுடலாம். ஓகே. இந்த என்ட்ரி நான் அப்புறமா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோ சிஹெச்எஃப் ரெண்டு என்ட்ரியும் இப்போதைக்கு சேஃபர் ஜோனில் தான் இருக்கும். இந்த 2 என்ட்ரியோட இந்த இதில் ஒரு என்ட்ரி வரும்னு பார்த்தா வரல. இதுக்கப்புறம் வர என்ட்ரிஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கலாம் நம்ம, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 என்ட்ரியோட சேஃபாக தான் இருக்குது ஹீரோ சிஹெச்எஃப், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹீரோ ஜிபிபியில் 2 என்ட்ரி. இந்த 2 என்ட்ரியோட அதே ரேஞ்சில் நின்றுட்டுருக்கு. பார்க்கலாம், இன்னும் ஒரு 2-3 என்ட்ரி இதே இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 என்ட்ரி கிடச்சிதுன்னா அதுக்கப்புறம் போகிற மூமெண்ட் எல்லாம் அப்படியே பொறுமையாக கேப்சர் பண்ணி நம்ம போகலாம். இப்போதைக்கு சின்ன 2 என்ட்ரியோட இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஹீரோ ஜிபிபி பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஹீரோ ஜேபிஒய் 3 என்ட்ரி இப்போதைக்கு சேஃபர் ஜோனில் தான் இருக்கும். எப்போனா ஜேபிஒய் பேர் இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்சுக்கு வருதா இல்லையான்ட்டு நம்ம வரப்போகிற வீடியோஸில் கவர் பண்ணலாம். ஷார்ப்பாக பொறுமையாக மேலே ஏறிட்டு பொறுமையாக ரேஞ்ச் எடுத்து இதுக்கு கீழே போக முடியாமல் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. பார்க்கலாம், ஜேபிஒய் பேர் சின்ன நியூஸ் ஏதாவது கிடச்சிதுன்னா ஒரே ஷாட்டில் மேலே போயிடும் எல்லா ஜேபிஒய் பேரும். அந்த டைமில் நம்ம ப்ராஃபிட்டும் புக் பண்ணிக்கலாம். பார்க்கலாம். அடுத்தது ஹீரோ நியூஸ்லாண்டில் நம்மளுக்கு சேம் என்ட்ரிஸ் வரலை, சிக்னல் மட்டும் வந்தது, என்ட்ரிஸ் வரலை. அதனால் இதை வந்து நம்ம இன்ட்ரோ போட்டுடலாம். இதுக்கப்புறம் நடக்கிற மூமெண்ட்டெல்லாம் ஏதோ கேப்சர் பண்ணத்தாலும் நம்ம விட்டுடலாம். ஹீரோ நியூஸ்லாண்ட் நம்மளுக்கு 1, 2, 3 என்ட்ரி கிடச்சிது. ரொம்ப நாளாக என்ட்ரி கிடைக்கல சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 3 என்ட்ரி கிடச்சி யூஎஸ்டி பேர் எல்லாம் ஒரே மாதிரி மூவ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி யூஎஸ்டி பேர் எல்லாமே ஷார்ப்பாக கீழே இறங்கும் போது இதுவும் சேர்ந்து கூட கீழே இறங்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு நல்ல ப்ராஃபிட் தான் இருக்கும் 3 என்ட்ரியோட. இன்னும் ப்ரெஷர் எடுத்து கோல்டோட சேர்ந்து இது கீழே வருதா இல்லை இந்த இடத்துலையே ரேஞ்சில் நிற்குதான்னு பார்க்கலாம். கோல்டு எப்போ வேணாலும் கீழே இறங்கலாம்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அது கூட இந்த யூஎஸ்டி பேரும் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக இறங்கும். வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தது ஜிபிபி ஏயுடி ஆல்ரெடி முடிஞ்சிச்சு, மார்க்கெட்டு நல்ல ப்ராஃபிட் எடுத்து. ஜிபிபி கேடு அதே போல் தான் முடிஞ்சிச்சு. ஜிபிபி சிஹெச்எஃப்ல நம்ம ஒரே என்ட்ரி பொறுமையாக ரேஞ்ச் எடுத்து பொறுமையாக ஷார்ப்பாக இந்த இடத்துலையே நிற்கிது. மோஸ்ட்லி இந்த இடத்துல க்ளோஸ் ஆகும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். க்ளோஸ் ஆக மாட்டுது. இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்து மேலே போனாலும் போகலாம் சிஹெச்எஃப் பேருன்றதுனால. இல்லை இந்த இடத்துலையும் க்ளோஸ் பண்ணலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இப்போதைக்கு நல்ல ப்ராஃபிட்லேயே ஒரே ஒரு என்ட்ரியோட ப்ராஃபிட்டில் இருக்கும். அடுத்தது ஜிபிபி ஜேபிஒய் 3 என்ட்ரியோட ப்ராஃபிட்டில் தான் இருக்கும், நல்ல ப்ராஃபிட்லேயே இருக்கும். இதுக்கப்புறம் போகிற என்ட்ரி ரேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு வந்து நிற்கணும் கண்டிப்பாக. இந்த ரேஞ்சில் வரும்போது நல்ல ப்ராஃபிட் ஆகிடும் நம்மளுக்கு. இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. இந்த இடம் வரும்போது நல்ல மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக கவர் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போதைக்கு ஜிபிபி ஜேபிஒய் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும், சேஃப் ஜோனில். அடுத்தது ஜிபிபி நியூஸ்லாண்டில் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு என்ட்ரி வரலை. அதனால் இதை வந்து இன்ட்டு போட்டு வைக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறவங்க புரியும். ஓகே, இது கிடையாது. அதனால் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஸ்டார்ட் பண்ணல. இதுக்கப்புறம் நடக்கிற மூமெண்ட்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. ஜிபிபி யூஎஸ்டி 1, 2, 3, 4, 5, 6 என்ட்ரி இப்போவே ப்ராஃபிட் ரேஞ்சில் கவர் பண்ணின்னு வந்துட்டோம்.
ஏன்னா இந்த 2 என்ட்ரியும் நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துருக்கு கன்வர்ஷன் பண்ணி. இந்த 3 என்ட்ரி 4 என்ட்ரி பார்த்தீங்கன்னா சின்ன என்ட்ரீஸு. இது சின்ன லாஸில் இருக்குது. இது எல்லாமே ஆல்ரெடி கவர் பண்ணிச்சு. இந்த ரேஞ்சில் வந்து இங்கேருந்து திருப்பியும் கொஞ்சம் இப்படி ரிவர்ஸ் போயிட்டு எப்போ வேணாலும் ஷார்ப்பாக இறங்கி இந்த ரேஞ்சுக்கு தொடலாம். அதையும் மீறி வந்ததுன்னா இந்த ரேஞ்சுக்கு வரலாம். ஏன்னா எல்லாமே செல்லுலேயே போயிட்டுருக்கு, பைக்கு வரல. இந்த பை வரும்போது ஒன்றா பாருங்கள் இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. இங்கேருந்து ஷார்ப்பாக கீழே இறங்கிச்சுன்னா இந்த லெவலுக்கு வந்து ஃபஸ்ட்டு நிற்கும். அடுத்தது இந்த லெவலில் வந்து நிற்கும். ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் ஓடிட்டுருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை, சேஃபாக தான் இருக்கும். பார்க்கலாம் இது என்ன மூமெண்ட்டுன்னு அடுத்த வீடியோஸில் கவர் பண்ணலாம். நியூசிலாந்து சிஹெச்எஃப் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. நியூசிலாந்து ஜேபிஒய் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. நியூசிலாந்து கேடு 1 2 3 பொறுமையாக அழகாக இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ரேஞ்சில் தான் சுத்தம்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இந்த ரேஞ்சிலே சுற்றிட்டுருக்கு. இந்த ரேஞ்சில் இன்னும் கொஞ்சம் கூட மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த லெவலில் வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் 2 என்ட்ரி கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும். அந்த ரேஞ்சோட கீழே இறங்கிச்சின்னா நம்ம அப்படியே பொறுமையாக ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துகிட்டு கவர் பண்ணிட்டு போயிடலாம். நியூசிலாந்து கேடை பொறுத்த வரைக்கும் சின்ன லாஸில் தான் இருக்குது. ரொம்ப ரிஸ்க்கு கிடையாது, சின்ன லாஸில் தான் இருக்குது. நியூசிலாந்து யூஎஸ்டி பேர் எல்லாம் ஒரே மாதிரி போயிட்டுருக்குன்னு சொல்லியிருந்தேன். பொறுமையாக மேலே போயிட்டுருக்கு. எப்போ வேணாலும் இது ஷார்ப்பாக கீழே இறங்கலாம். வாட்ச் பண்ணுங்கள். 1 2 3 4 5 என்ட்ரியோட சின்ன லாஸில் தான் இருக்குது. இது எல்லாமே கவர் பண்ணின்னு இருக்குது. எவ்வளோ கீழே பொறுமையாக இறங்குதோ அந்த ரேஞ்சுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் வர ரேஞ்சை கவர் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போதைக்கு சின்ன லாஸில் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபாக தான் இருக்கும். யூஎஸ்டி கேடு 2 என்ட்ரி வந்தது. ரொம்ப நாள் கழிச்சு என்ட்ரிஸே வரலன்னு சொல்லிட்டு இருந்தோம் எல்லா வீடியோஸ்லையும். 2 என்ட்ரி வந்திருக்கு. 2 என்ட்ரியோட பொறுமையாக இந்த இடத்துல ரேஞ்ச் எடுத்துன்னு இருக்குது. இந்த ரேஞ்ச் அப்படியே கொஞ்சம் கவர் பண்ணி இந்த லெவல் போகணும் ஃபஸ்ட்டு. அதை மீறி போச்சுன்னா இந்த லெவல் போகணும். அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல நிறைய பிளேயர்ஸ் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க மூவ்மெண்ட் இல்லாமல். ஓரளவுக்கு இந்த இடத்துல வந்தாலே நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் தான். பார்க்கலாம். இப்போதைக்கு 2 என்ட்ரி சேஃபாக தான் இருக்கும். அடுத்தது யூஎஸ்டி சிஹெச்எஃப். ஓகே, ஒரே என்ட்ரியோட பொறுமையாக மேலே போயிட்டு ப்ராஃபிட் கொடுத்தது மேக்ஸிமம். அதுக்கப்புறம் பொறுமையாக ஒரே என்ட்ரி தான் கொடுத்துருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பொறுமையாக கீழே இறங்கி இந்த இடத்துல 2 என்ட்ரி கொடுத்து மொத்தம் 3 என்ட்ரியோட இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. 3 என்ட்ரி இப்போ ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இந்த ப்ராஃபிட்டோட இது எவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ணி எடுத்துன்னு போகுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் புஷ் பண்ணோன்னா யூஎஸ்டி பேர்ன்றதுனால யூஎஸ்டி சிஹெச்எஃப் அப்படியே லைட்டாக அப்படி மேலே தூக்கி இந்த இடத்துல வந்து நின்றோம் ஷார்ப்பாக. இந்த லெவல் போட்டு வச்சுருக்கல, இந்த லெவல் வரும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு கவர் பண்ணி கொடுக்கும். மோஸ்ட்லி இந்த வாரம் நடக்கலாம். ஏதாவது மூவ்மெண்ட் இருந்ததுன்னா பார்க்கலாம் இது எப்படி ப்ராஃபிட் எடுத்து கொடுக்குதுன்ட்டு வரப்போகிற வீடியோஸில் இதை பற்றி கவர் பண்ணலாம். அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஒய் இப்போதைக்கு சேஃபாக ஒரே என்ட்ரியோட ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. யூஎஸ்டி ஜேபிஐ பேர்ன்றதுனால ஓகே, யூஎஸ்டி ஜேபிஐயும் மேலே போகணும், யூஎஸ்டியும் மேலே போகணும். பார்க்கலாம் இது என்ன மூவ்மெண்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஜேபிஐ பேர் ரியாக்ட் ஆகும்போது மேலே போகணும், யூஎஸ்டி பேர் எல்லாம் அந்த பக்கம் கீழே இறங்கும் போது இது வந்து மேலே போகணும். இது மேலே போகும்போது இது என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். எந்த மூமெண்ட்டு ஃபஸ்ட்டு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அந்த மூமெண்ட்டில் ஃபஸ்ட்டு இது கேப்சர் பண்ணிட்டு மேலே போகும். யூஎஸ்டி ஜேபிஐ பேர் கொஞ்சம் எல்லாருமே ட்ரேட் பண்ணுறது கிரிட்டிக்கலான பேரை. பார்க்கலாம் எந்த மூமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணுதுன்ட்டு பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம கோல்டு சின்ன ரேஞ்சில் இருக்குது, லாஸ் தான் ஓடிட்டுருக்கு. அது கொஞ்சம் கீழே இறங்க நம்மளுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணினே வரும். இந்த 8வது என்ட்ரி 7வது என்ட்ரியும் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 7வது என்ட்ரி 8வது என்ட்ரி ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அது கொஞ்சம் கீழே ப்ரெஷர் எடுத்து வரும்போது எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடும் மோஸ்ட்லி. கொஞ்சம் வெயிட் பண்ணி செக் பண்ணலாம் நம்ம என்னென்ன மூவ்மெண்ட் நடக்குதுன்ட்டு. மற்றபடி எல்லா என்ட்ரிஸும் மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எல்லாமே ஓரளவுக்கு சேஃபாக ஜோனில் ப்ராஃபிட் ரேஞ்சிலேயே சுற்றிட்டுருக்கு. மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ போகுதுன்ட்டு நம்ம கவர் பண்ணிவிட்டு வரப்போகிற வீடியோஸில் இதை பற்றி கவர் பண்ணலாம். முடிஞ்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க இன்ஸ்டாகிராமில்.
யாருக்குன்னா இது ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணி விட்ருங்க.